ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ பார்ட் 6 வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரக் கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சம் பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இப்போ 1 ml ஈக்குவல் டு 1 cc, 1 mlனாலும் 1 ccனாலும் சேம் தான். அட் த சேம் டைம் 1 ml contain 15 macrodrops, 1 ml contain 60 microdrops. ஓகே, 1 ml 15 macrodrops இருக்கும், 1 ml 60 microdrops இருக்கும். இங்கே கொஸ்டின் கேட்கலாம், how much ml contain 15 macrodrops, இல்லைன்னா how many drops contain how many microdrops contain 1 ml, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ 1 ml equal to 1 cc equal to 15 macrodrops equal to 60 microdrop. இதிலேயே 4 விதமாக கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 1 teaspoon contain how much ml, 5 ml. நெக்ஸ்ட்டு 1 tablespoon contain 15 ml. இதெல்லாம் வந்து பேசிக். 1 ounce contain 30 ml. 1 pint contain 500 ml. இப்போ NS ஒரு பின்ட் போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா 500 ml. ஒரு பாட்டில் NS எடுத்து அட்மினிஸ்டர் பண்ணுறோம்ல, அதுதான். 1 liter equal to 1000 ml. at the same time 1 milligram equal to 1000 microgram. ஓகே, நெக்ஸ்ட்டு கால்குலேட் ரக்கேட் டோஸ். இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, இதை மக்கப் பண்ணிக்கணும். ரக்கேர்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு டிசையர்ட் டோஸ் into quantity divided by dose on hand. ஓகே, இதை வந்து RA equal to desired dose D into quantity வந்து ml சொல்லுவோம், divided by hand dose அதை வந்து Hன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ desired dose Dனா அதை desired doseன்னு சொல்லலாம், இல்லை prescribed doseன்னு சொல்லுவாங்க. Dனா ஆர்டர் டோஸ்னு சொல்லுவாங்க. ஸோ D அப்படின்னாவே desired doseனாலும் சேம் தான், prescribed doseனாலும் ஓகே சேம் தான், ஆர்டர் டோஸ்னாலும் சேம் தான். ஓகே, ஹெச்னா என்ன, ஹேண்ட் டோஸு ஆர் ஹேவ் டோஸு ஆர் அவைலபிள் டோஸ் இன் ஹேண்டு, இது எல்லாத்தையுமே ஹெச்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து சம் இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம். எ டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டு 1000 மைக்ரோகிராம் விட்டமின் டி ஃபார் ஏ ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட். அவைலபிள் டோஸ் லேபிள் ஸோ 0.5 mg per 2 ml ampule. A nurse how to calculate desired dose for the patient and how much ml should be given by the nurse. இப்போ பார்த்தீங்கன்னா a doctor prescribed 1000 microgram vitamin D. ஸோ D prescribed dose, அதுதான் D கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஆர்டர் டோஸ் prescribed டோஸ்னாலும் சேம் தான் சொல்லியிருக்கோம். ஸோ D equal to 1000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிள் டோஸ் 0.5 mg, தட் இஸ் ஹேண்ட் டோஸு. நம்மக்கிட்ட ஹேண்டில் கிடச்சிருக்கிறது 0.5 mg. எவ்வளோ குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க, Q எவ்வளோ, 2 ml. ஸோ D 1000, ml 2, தட் மீன்ஸ் Q 2, H வந்து 0.5 mg. ஆல்ரெடி we know 1 mg equal to 1000 microgram. ஸோ 0.5 mg equal to 500 microgram. இங்கே மைக்ரோகிராமில் தான் போடணும். ஸோ இதெல்லாம் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். D into ml divided by H, அதுக்கு 1000 into 2 divided by 500. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 4 ml, தட் இஸ் ஆன்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டே போகும்போது ஓகே இது ஆன்சர் இப்படி தான் வருது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே சம் அப்படின்னாவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது போட வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். எ சைல்டு இஸ் டு ரிசீவ் டெக்ஸோமெத்தசோன் IV at the order dosage of 7.6 mg. ஸோ ஆர்டர் டோசேஜ்னா என்ன சொல்லியிருக்கோம், D கிடச்சிருச்சு. D equal to 7.6. The drug concentration in the vial is 4 mg per ml. ஸோ ஹேண்ட் டோஸ் வந்து 4 mg. mlனாவே என்ன, Q, அப்போ பர் mlனா Q equal to 1 கிடச்சிருச்சு. இப்போ எல்லாமே இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். Which of the following amount would the nurse administer? D equal to 7.6, H equal to 4 mg, Q equal to 1 ml. ஸோ ஃபார்முலா என்ன, RA equal to D into ml per H. ஸோ
7.6 into 1/4. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர், இங்கே ஆன்சர் வந்து 1.9 ml. பாயிண்ட் வைக்காமல் விட்டாச்சு. ஆன்சர் 1.9 ml. நெக்ஸ்ட் ஃப்ளோ ரேட் அண்டு ட்ராப் பர் மினிட், அந்த சம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம மக்கப் பண்ணிக்கணும். ட்ராப் பர் மினிட் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூம் இன் எம்எல் இன்ட்டு ட்ராப் ஃபேக்டர் டிவைடட் பை டோட்டல் டைம் இன் மினிட்டில். ஓகே, ட்ராப் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ட்ராப் பர் எம்எல். இப்போ பர் எம்எல்ல எவ்வளோ ட்ராப் இருக்குது, அதுதான் ட்ராப் ஃபேக்டர். ட்ராப் ஃபேக்டர்னால் நம்பர் ஆஃப் ட்ராப் பர் எம்எல். ஆல்ரெடி வி நோ 1 ml contain 15 macro drop per minute. At the same time 1 ml contain 60 micro drop per minute. First, a child is to receive 500 ml of an IV solution over 12 hours via tubing that delivers micro drips at 60 drops per ml. The nurse would infuse solution at which of the following rate? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். ஃப்ளோ ரேட் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூம் இன்ட்டு ட்ராப் ஃபேக்டர் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்போ டோட்டல் வேல்யூம் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 500 ml. ட்ராப் ஃபேக்டர்னா 60 ட்ராப் பர் ml, ஸோ 60. நெக்ஸ்ட்டு டோட்டல் டைம், டைம் பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்மள ஃபார்முலாவிலேயே என்ன சொல்லியிருக்கோம், டைமை வந்து எப்பயுமே மினிட்டில் சொல்லணும் இங்கே. ஸோ 12 ஹவர்ஸை மினிட்டில் சொல்லணும்னா 12 ஹவர்ஸ்னால் 12 into 60. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 500 into 60 டிவைடட் பை 12 into 60. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 41.6. ஸோ 0.5க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே நம்ம அடுத்த நம்பரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 41.66 ஈக்குவல் டு 42ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அதை. ஸோ ஆன்சர் 42 drops per minute. Second question, 500 ml of IV fluid need to be administered over 5 hours. Drop factor is 20. Calculate drop per minute. Already we know drop per minute equal to total volume into drop factor divided by total time in minute. Okay, total volume இங்கே என்ன 500 ml. Hours பார்த்தோம்னா டோட்டல் டைம் என்ன, டோட்டல் டைம் வந்து 5 hours. ஸோ ஹவர்ஸை நம்ம மினிட்டில் மாற்றதுக்கு 5 into 60 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராப் ஃபேக்டர் பார்த்தோம்னா 20. ஓகே, இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 500 into 20 டிவைடட் பை 5 into 60. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 33.33. ஸோ 5க்கு கீழே வந்திருக்கு. ஸோ இதை வந்து 33 தான் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் 33 drops per minute. Third question, a physician orders 1000 ml of normal saline to be infused over 8 hours. What is the flow rate a nurse has to set if drop factor is 15 drop per ml? இதை வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 31 drops per minute. Next, fourth question, how much will be the drop rate per minute if 500 ml of fluid is to be administered over 24 hours via ordinary drip set with drop factor 15 drops per ml. Answer 5 drops per minute. இந்த சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கு. அந்த ஃபார்முலாவில் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்ஃபியூஷன் டைம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்ஃபியூஷன் டைம் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூம் டிவைடட் பை டோட்டல் டைம். எவ்வளோ டைமில் எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து இன்ஃபியூஷன் டைம். இதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 1000 ml NS will set 125 ml per hours. Calculate infusion rate. 1000 mlங்கிறது டோட்டல் வேல்யூம், டோட்டல் டைம்ங்கிறது 125. இங்கே வந்து மினிட்டில் மாற்ற தேவையில்லை. ஸோ 1000 divided by 125 சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 8. ஸோ ஆன்சர் 8 hours. ஓகே, செகண்டு, 1 ounce is equal to how many teaspoon? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1 teaspoon equal to 5 ml. ஸோ 1 ounce is equal to how many teaspoon? ஆன்சர் 6 teaspoon. Third question, 1 fluid ounce is equal to how much ml?
இதோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் we can see pediatric drug calculation. Most drugs in children are calculated according to body weight milligram per kg. Okay. First one, Young's formula. If the child less than 12 years of age using this formula, dose for child equal to age in year divided by age plus 12 into adult dose. இப்போ சைல்டோட ஏஜ் வந்து லெஸ் தென் 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னாவே யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து யங்ஸ் ஃபார்முலா. இதை நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஏஜ் இன் இயர் டிவைடட் பை ஏஜ் ப்ளஸ் 12 இன்ட்டு அடல்ட் டோஸ். நெக்ஸ்ட் ஃப்ரைட்ஸ் ஃபார்முலா. திஸ் ஃபார்முலா யூஸ்டு ஃபார் இன்ஃபேண்ட் ஆர் டில் 1 year ஆஃப் ஏஜ் குரூப். ஸோ ஹியர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏஜ் இன் மந்த் டிவைடட் பை 150 இன்ட்டு அடல்ட் டோஸ். ஓகே. இப்போ இன்ஃபேன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஃப்ரைட்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கிளார்க்ஸ் ஃபார்முலா. ஸோ ஹியர் ஃபார்முலா இஸ் வெயிட் இன் பவுண்ட்ஸ் டிவைடட் பை 150 இன்ட்டு அடல்ட் டோஸ். ஓகே. மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் சில்ட்ரனுக்கு. இன்ஃபேண்ட்க்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா ஃப்ரைட்ஸ் ஃபார்முலா. வெயிட் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபார்முலா சில்ட்ரனுக்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் கிளார்க்ஸ் ஃபார்முலா. லெஸ் தென் 12 இயர்ஸ்க்கு கீழே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் யங்ஸ் ஃபார்முலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ட்ரக் கால்குலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நிறையா சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.